என்டிஏ தலைமைங்கிறதே வந்து இப்போது அதிமுககாரர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நிர்பந்தத்தில் தான் ஏற்றுட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இது வந்து என்டிஏ கூட்டணியா இல்லை நிர்பந்த கூட்டணியா அப்படின்னா நிர்பந்த கூட்டணியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல ஐடிசி சோலா ஹோட்டலில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்டாயப்படுத்தி வர வச்சு ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டில் தலைமையே இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பொம்மை போல் உட்கார வச்சுட்டு அமித்ஷா வந்து அறிவித்தது தெரியும். அதே போல் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கூட டிடிவி தினகரன் என்ன சொன்னார்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து துரோக பட்டத்திற்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கணும். சார், அரசியலில் ஒருத்தங்க இப்படி விமர்சிச்சு இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறதா அது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டுங்க. அவருக்கு தான் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்னா நான் வந்து அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன், அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன். பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருமே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். மனக்கசப்பையும் மறந்துட்டு எந்த அழுத்தத்தின் பேரிலையும் கூட்டணியில நாங்க இல்ல அப்படின்றத டிடிவி தினகரன் வெளிப்படையா அவங்க சொல்லலாம் சார், வெளிப்படையா பேசலாம். நிதர்சனங்கிறத நான் சொல்றேன். ஏன் இதை நிர்பந்த கூட்டணி சொல்றாங்க, அதுக்காக உங்களுக்கு காரணம் சொல்றேன். அப்போ வர முடியாதுன்னாரு. எந்த நிர்பந்தத்தில் வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஓப்பன் சீக்ரெட். அது யார்? டிடிவி வந்து டெல்லி போயிட்டு என்ன நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது, அண்ணாமலைக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டது என்பது தெரியும். அந்த அடிப்படையில் தான் டிடிவி வந்திருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி அன்புமணிக்கு கட்சியை வந்து தனக்கு தாம்பக்கம் கொண்டு வரணுங்கிற ஒரு பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய ஆட்சியாளர்கள்ட்டேருந்து அந்த வழக்கில் மத்திய பிரதேசத்தில் 2 மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கணுங்கிற நிர்பந்தமும், இந்த கட்சி தன்னுடைய தந்தை ராமதாஸுக்கிட்ட போயிடக்கூடாது, தன்னுகிட்ட வந்துடணும், மாம்பழ சின்னம் தனக்கு கிடச்சிடணும், அந்த கட்சி நம்மகிட்ட கைப்பற்றணும், அதுக்கு பாஜக தான் ஹெல்ப் பண்ண முடியும், அமித்ஷா தான் உதவி செய்ய முடியுங்கிற அந்த நிர்பந்தம். இப்போது இது அமைந்திருப்பதே நிர்பந்த கூட்டணி. இன்னொரு செய்தி என்னென்னா, டிடிவியும் எடப்பாடியும் சேர்ந்துருக்காங்கன்னா அது வேறு கட்சியாது. டிடிவி வந்து அந்த கட்சியை நான் மீட்டெடுக்க போகிறேன்னா அமமுகவை தொடங்குனேங்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நிர்பந்தத்தில் தான் அன்புமணி உள்ளே போகிறாரு. யார்கிட்ட ஓட்டு இருக்குன்னா உண்மையிலே டாக்டர் ராமதாஸுக்கிட்ட தான் ஓட்டு இருக்கு. ஏன்னா வன்னியர் சங்கம் அவர் கையில் தான் இருக்குது. அது உங்களுடைய பார்வை. சரி, அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் ஆனால் என்னென்னா இதுவரையும் ஒரு முழுமை பெற்ற கூட்டணியாகவே இல்லை. அவங்க இன்னைக்கு வந்து இப்போ அதிமுக கூட்டணியில் மட்டும்தான் இருக்குது. திமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லையா? திமுக கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து அதை நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இங்கே இந்த கூட்டணி முழுமை பெற்ற கூட்டணியாக 2017 தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. சரிதானா? 2017 தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 2019 தேர்தலில் இதே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2021 தேர்தலில் இதே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதே கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணிக்குள் எந்த சலசலப்பும் எந்த ஒரு சிக்கலும் இதுவரை எழவில்லை. ஆனால் அந்த கட்சியில் காங்கிரஸ் அவங்களுடைய விருப்பத்தை கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க. அவங்க விருப்பத்தை கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க. அதுதான் சார். அந்த விருப்பத்தை யார் சொன்னா சிக்கல்னு கேட்டீங்கன்னா, செல்வ பெருந்தகை சொன்னா சிக்கல். டெல்லியில ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. தமிழ்நாடு நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிறாங்க. வாய்ப்பூட்டு போடப்பட்டிருக்கு. தொகுதி பங்கீடு கூட்டணி தொடர்பாக பொது வெளியில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி ஒருத்தர் பேசுறார். அப்போ மாணிக்கம் தாக்கூரை யாராவது இயக்குறாங்களா, இல்ல என்ன நடக்குது காங்கிரஸ்ல? மாணிக்கம், அதுதான் சொல்றேன். மாணிக்கம் தாக்கூர் போல பல பேர் பேசலாம். ஆனா முடிவு யார் அறிவிப்பது? கட்சியினுடைய மாநிலத்துக்கு தலைமை ஏற்றிருக்கிற சகோதரர் செல்வ பெருந்தகை தான் முடிவு அறிவிக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? மாணிக்கம் தாக்கூர் மேலே புகார் தெரிவிக்க இன்றைக்கி ஃப்ளைட் ஏறிட்டார். மல்லிகார்ஜுன கார்கே பார்க்க போயிட்டார். அப்படி இருக்கும்பொழுது இங்கே கோபண்ணா அவர் ஒரு முக்கியமான தலைவர், அது ஒரு பெண் தலைவர், சுப்புலட்சுமி நினைக்கிறவங்க, அந்த தலைவர்கள்லாம் கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரம் உள்ளிட்ட தலைவர்கள் திமுக கூட்டணியோடு தான் காங்கிரஸ் கட்சி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. இது போல் ஆனால் சில பேர் அந்த கட்சிக்குள்ளே ஒரு சில மாற்று கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அது கூட்டணியை பாதிக்குமா என்றால் பாதிக்காது என்பதை இன்றைக்கி இருக்கிற நிலைமை. நிச்சயமாக முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஆவடிக்குமார், நிதர்சனமான, அதாவது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி, என்டிஏ தலைமையிலான கூட்டணின்றது அதிமுக ஏற்றுக்கிட்டதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை? இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை அல்லது கருத்தை திணிக்க முடியாதவர்கள் அல்லது தெரிவிக்க முடியாதவர்கள் இன்றைக்கு இது போல் 10ஆம் பசலித்தனமான
கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் அமைத்த கூட்டணி இன்றைக்கு களத்தில் இருக்கிறது. திமுக கூட்டணி எங்கே இருக்குது? நீங்கள் இன்றைக்கி 185 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. அடுத்த கட்டம் இந்த மாத இறுதிக்குள்ளே 234 தொகுதியும் முடிச்சிருவார். அதுக்குரிய பயணத்தில் அவர் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுத்தவரையில் முதற்கட்ட 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தேர்தல் வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடி உட்கிளைகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் 9 பேர் களப்பணிகள் இருக்கிறாங்க. அதில் 3 பேர் பெண்கள், 40 வயதுக்குட்பட்டவர்கள். இப்படி நாங்கள் எல்லா நிலைகளிலும், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்கள் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு அவர்கள் பரிசீலனை முடிஞ்சு எந்த நொடியிலும் வேட்பாளர்களை அறிவிப்பதற்குரிய ஆயத்த பணிகள் எல்லாம் முடித்து வச்சுட்டோம். அதனால் நாங்கள் களத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் திமுக கூட்டணி இன்னும் களத்துக்கே வரல. நான் நேரடியாக திமுக கூட்டணி விமர்சிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஆனாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால சொல்கிறேன். இன்றைக்கி திமுக உடன்பிறப்பே வான்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியாக அழைச்சி அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்குள் ஒரு சமரசப்படுத்தினாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு அதை முடித்தாங்களா? இன்றைக்கி கூட 110 இன்னமும் தான் முடிச்சிருக்காங்க தொகுதி. இன்னும் அதையே முடிக்கலை. அடுத்தடுத்து மாநாடுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வேலைகளும் மாநாடு நடத்துறத நான் இல்லைன்னு சொல்லலை. அது இன்றைக்கி இந்த அரசின் மீது இருக்கின்ற பலகீனங்களை அல்லது இந்த அரசு தவறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக களத்தில் போய் சந்திக்க முடியாதனால அவங்கள அடைச்சி வச்சு இன்றைக்கி மாநாடு நடத்த ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற வசதி காரணமாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்கிறேன். நான் கேட்குறது, தேர்தலுக்கு படைக்கலங்களை தயார்படுத்தணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை படைக்கலன்களை தயார்படுத்தி இன்றைக்கி தேர்தல் களத்தில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஆனால் திமுக தன்னுடைய கட்சியினுடைய அந்த உடன்பிறப்பு கருத்து உருவாக்கத்தை கூட இன்னும் முடிக்கலை. இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ள சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் சொன்னார். நான் அவர் சொல்கிறத கேட்க சொல்ல எனக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்காங்க? அவங்க இந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதை நான் மறுக்கலை. இவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த விசுவாசத்திற்குரிய அவர்கள் இன்றைக்கி என்ன பலனை பெற்றிருக்காங்க? பலன் இல்லைனாலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களா? அதை ஒரு மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். நாங்கள் கேட்குறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 24 நாடாளுமன்ற தேர்தல் பாருங்கள். அதில் என்ன சொன்னீங்க? இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் களம் சொன்னீங்க. 2 கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கோம்னு என்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நான் அதை நம்புகிறேன். அது உண்மையாக அதுதான். காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் மோதிக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு கட்சி மோதிக்கும். 1000 வேறுபாடுகளும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மோதல் இல்லாமல் அந்த கூட்டணி இருக்குது. இது இருக்குன்றது தான் செய்தியை தவிர இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது? நாள்தோறும் ஆலந்தூர் பாரதி அறிக்கை விட்டிங்கன்னா ஏற்றுக்க மாட்டேன்றாரு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியில் இருக்கவும் யாராவது பேசினா நடவடிக்கை எடுப்போன்றாரு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தொடர்ந்து பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை நான் வரவேற்கலை. ஒரு கட்சிக்குள்ளே இத்தகைய குழப்பங்கள் இருக்கிறத விட இன்றைக்கி கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டணி தேர்தல் நேரத்தில் நீங்கள் 9 வருஷம் இருந்தீங்க, 90 வருஷம் இருந்தீங்கன்றது பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்தல் களத்திற்குரிய சந்திப்பதற்குரிய ஆயத்த பணிகளில் இருக்கீங்களா? இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் உங்களுடைய கருத்து வேறுபாடுகள், உங்களுடைய பாதிப்புகள் அல்லது உங்களுடைய பலன்கள் இதையெல்லாம் விவாதிக்க வேண்டிய நேரமாக இது. நீங்கள் ஒரு கூட்டணி எதுக்காக இந்த கூட்டணி உருவாக்குனீங்களோ, என்ன நோக்கத்தை இலக்கு நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரத்தில் உங்களுடைய இலக்கை எதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கும் அவங்க சகோதரர் ரஜினிகாந்த் அதை மறுக்க மாட்டார். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு உரிய மதிப்பு தரணும், உரிய வாய்ப்புகள் தரணும்னு அவங்க தொண்டர்கள்லேருந்து அவங்க தலைவர்கள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக முதற்கட்ட நான் முடிச்சிடுறேன். இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் தெளிவாக சொன்னார். 4 ஓட்டு திமுக கூட்டணிக்கு வந்ததுன்னா அதில் 1 ஓட்டு எங்கள் ஓட்டுன்னு சொல்லியிருக்காரா இல்லையா?
இவங்க அதுக்குரிய எங்களுக்கு உரிய வாய்ப்புகள் கேட்க சொல்ல அந்த வாய்ப்புகள் அங்கே தரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்றதை சகோதரர் தான் சொல்லணும்.